வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும், கம்பல்சரி வேர் சொல்ல சார்ந்த கொஷின் தமிழில் கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த வேர் சொல்லை எப்படி கண்டுபிடிக்கிறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த வேர் சொல்னா என்னென்னு இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேர் சொல். வேர் சொல்னா ஒரு சொல் உருவாகிறதுக்கான அடிப்படையான ஒரு சொல். எக்ஸாம்பிள், ஒரு பார்த்தான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தான், இந்த வார்த்தைக்கான அடிப்படையான சொல், அதாவது வேர் சொல் என்ன வரும்னு பார்த்தோன்னா பார். இந்த பார் என்பது தான் இந்த வார்த்தையோட வேர் சொல். இந்த பாரை மட்டுமே வச்சு நம்ம நிறைய வார்த்தையை உருவாக்கலாம். பார்த்தான், பார்க்கின்றான், பார்க்க போகிறான், பார்ப்பது, இது மாதிரி நிறைய வார்த்தைகளை உருவாக்க முடியும். இப்படி வார்த்தைகளை உருவாக்க அடிப்படையாக இருக்கிற ஒரு வார்த்தை தான் இந்த வேர் சொல். அடிப்படையாக இருக்கிற சொல் தான் வேர் சொல். நம்ம டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோன்னா இந்த வேர் சொல்ல 2 டைப்பில் கேட்குறாங்க. கொஷின் எப்படி வரும்னா 2 டைப்பில் கொஷின் வரும். ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா வேர் சொல்ல கொடுத்துடுவாங்க. எக்ஸாம்பிள், பார் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு இதோட வினைமுற்று என்னன்னு கேட்கலாம். இதோட வினைமுற்று என்ன அப்படின்னு கொஷின் வரும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஏதாவது ஒரு வார்த்தையை கொடுத்துடலாம். இப்போ பார்த்தான், இந்த சொல்ல எடுத்துங்க, பார்த்தான் அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு இந்த வார்த்தையோட வேர் சொல் என்ன, இதோட வேர் சொல் என்ன அப்படின்னு கொஷின் வரும். ஆக மொத்தத்தில் 2 டைப்பில் தான் வேர் சொல்லேருந்து கொஷின் வரும். ஃபஸ்ட்டு வேர் சொல்ல கொடுத்துட்டு அது என்ன சொல்லுன்னு கேட்கலாம். என்ன வார்த்தை, வினைமுற்றா, வினைத்தொகையா, பெயரச்சமா, அது மாதிரி எதுன்னு கேட்கலாம். அதுக்கடுத்து ஏதாவது ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு இந்த சொல்லோட வேர் சொல் என்னன்னு கேட்கலாம். இப்போது இதை நம்ம கண்டுபிடிக்கிறது நார்மலாக ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு வேர் சொல் கண்டுபிடிக்கிறதுனா ஓரளவுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா எப்பவுமே ஒரு சொல்லோட கட்டளை தான். இப்போ பார்த்தான் அப்படின்னு வார்த்தை இருக்குன்னா அதோட வேர் சொல் என்னென்னா பார். எப்பவுமே வேர் சொல் ஒரு கட்டளை பொருளாக தான் இருக்கும். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ தந்தான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னா அதோட வேர் சொல் தா. கொடுத்தான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, அதுக்கான வேர் சொல் என்ன கண்டுபிடிக்குன்னா கொடு. இப்படி வேர் சொல் எல்லாமே கட்டளை பொருளில் தான் வரும். படித்தான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னா அதுக்கோட வேர் சொல் என்னவா இருக்குன்னா படி. அப்போது வேர் சொல் எல்லாமே கட்டளை பொருளில் மட்டும்தான் வரும். ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பார்த்தான் அப்படின்றதுக்கு பார்த்து அப்படின்னு வேர் சொல் ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுக்கக்கூடாது. பார் அப்படின்றது ஒரு கட்டளை, நீ அங்கே பார் அப்படின்றது தானே குறிக்கிறது. அதனால் வேர் சொல் என்றாலே கட்டளை பொருளில் மட்டும்தான் வரும். அப்போது அதுக்கு அடுத்த மாடல் என்னென்னா ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு இது ஒரு வார்த்தையை வேர் சொல்ல கொடுத்துட்டு இப்போ பார்னு ஒரு வேர் சொல்ல கொடுத்துட்டு இதை வினைமுற்றாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு சர்டைன் ரூல்ஸ்லாம் இருக்குது. அந்த ரூல்ஸ்லாம் என்னென்னு இப்போ பார்க்கலாம். இது மொத்தமே தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் அது வினைமுற்றா, வினைத்தொகையா, பெயரச்சமா, வினையச்சமானு அந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஒரு வேர் சொல்ல கொடுத்துட்டு அதை வினைமுற்றாவோ வினைத்தொகையாவோ எப்படி மாற்றலான்னு பார்க்கலாம். அதுக்கு சில இலக்கண முறை இருக்குது, அதை என்னென்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெயரச்சத்தொடர்னா ஒரு சொல்லோட இறுதி எழுத்து, இறுதி ஓசை ஆ உம்மில் முடியணும். இப்போ ஆக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோன்னா அழகிய, லாஸ்ட்டில் சொல்லும்போது ஆல முடியுதுங்களா, அப்போது அழகியன்ற வார்த்தை பெயரச்சத்தொடர். பேசும், இந்த வார்த்தையோட லாஸ்ட்டு பாருங்கள் உம்முன்னு முடியுதா, அப்போ இது பெயரச்சத்தொடர். அதே மாதிரி வினையச்சத்தொடர்னா அதோட இறுதி எழுத்து, இறுதி ஓசை ஈ ஊல முடியணும். ஈக்கு எடுத்துக்கிட்டோன்னா வெந்து, ஊக்கு வெந்து ஊல முடியுதுங்களா. அடுத்து ஈக்கு எடுத்துக்கிட்டோன்னா வெதும்பி. இந்த மாதிரி எந்த வார்த்தையாக இருந்தாலும் சரி அது ஊல முடியணும், ஈல முடியணும். அப்படி ஊ ஈல முடிஞ்சால் அது வினையச்சத்தொடர், அதுவே ஆ உம்ல முடிஞ்சால் அது பெயரச்சத்தொடர். அடுத்து வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்றாகவும் மாற்ற சொல்லலாம். அதோட இறுதி கா ய இயர் இந்த எழுத்துக்கள்லாம் முடியணும். வியங்கோல் வினைமுற்று எப்பவுமே ஒரு வாழ்த்தலில் தான் வரும். வாழ்க, வளர்க, இந்த மாதிரி வந்தாலே அது வியங்கோல் வினைமுற்று. கா ய இயர் இதெல்லாம் முடிஞ்சால் இது போற்றிய, இது மாதிரி இயக்கு இது மாதிரி வந்தால் இது வியங்கோல் வினைமுற்று. அடுத்து தொழில் பெயர் எடுத்துக்கிட்டோன்னா தல், அல், ஐ, இது எல்லாமே நிறைய இருக்குது. தல், அல், அம், ஐ, கை, வை, குவி, கூவி, சீபு, இப்படி இத்தனை எழுத்து இருக்குது. இதெல்லாம் வந்துச்சுன்னா கடைசியில் அது தொழிற்பெயர். அடுத்ததாக வினைத்தொகை. வினைத்தொகைனா 3 காலத்தையும் காட்டும். எக்ஸாம்பிள், இப்போது மூடு பனின்னு எடுத்துக்கோங்க. மூடு பனி, இதை மூடும் பனி, மூடிய பனி, மூடுகின்ற பனி, இப்படி முக்காலத்தையும் ஒரு வார்த்தை
மீன் பண்ணால் அதுதான் வந்து வினைத்தொகை. வேற என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா ஊறுகாய், ஊறுகாய், ஊறும் காய், ஊறுகின்ற காய், ஊறப்போகும் காய், இப்படி 3 காலத்தையும் ஒரு சொல் காட்டுச்சுன்னா அது வினைத்தொகை. அதுக்கடுத்தா வினையாளனையும் பெயர். வினையாளன் பெயர்னா எக்ஸாம்பிள் ஈஸியாக கண்டுபிடிச்சா லாஸ்ட்டில் ஒரு இல்லில் முடிஞ்சிச்சுனாலே அது வினையாளனும் பெயராக தான் மேக்சிமம் இருக்கும். சொன்னோர், போன்றோர் இப்படிலாம் வந்துச்சுன்னா இது வினையாளனும் பெயர். இந்த ஆவும், ஈ, உ, காய, எர், தல்லல்லை, கை, கூ, சீபு, இன்னும் எதலான்னு பார்த்தோன்னா அம், ஐ, வை, கூ, இதெல்லாம் தொழிற்பெயருக்கான விகுதிகள். அடுத்து வினைத்தொகை எடுத்துக்கிட்டோன்னா 3 காலத்தையும் காட்டும். மூடு பனி, மூடுகின்ற பனி, மூடப்போகும் பனி, மூடும் பனி, இப்படி 3 காலத்தையும் காட்டுச்சுன்னா அது வினைத்தொகை. வினையாளனும் பெயர்னா லாஸ்ட்டில் சொன்னோர், போன்றோர், சான்றோர் இப்படி வந்துச்சுன்னா அது வினையாளனையும் பெயர். இந்த ரூல்ஸ் அதாவது இந்த எழுத்து வந்தால் தான் நம்ம பெயரச்ச வினையச்சனை நம்ம சொல்ல மாற்ற முடியும். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிளை பார்க்கலாம். இப்போது குரூப் 4 2024 கேட்ட ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணுவோம். தா என்னும் வேர் சொல்லோட வினையாளனையும் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி எந்தெந்த விகுதி வந்தால் என்னென்ன பெயரச்ச தொடர்னா என்ன ஒரு லாஸ்ட்டில் வினையச்சம் என்னன்னு பார்த்துருக்கோம். அதுபடி இந்த இதுவை பார்ப்போம். தந்து லாஸ்ட்டில் தந்து ஊவில் முடிஞ்சிருக்கு. அப்போது என்ன வரும்னா ஈ ஊவில் முடிஞ்சால் அது வினையச்ச தொடர். ஈல முடிஞ்சால் வினையச்ச தொடர். அடுத்த சொல்லு பார்த்தோன்னா தந்த ஆ உம் இதில் முடிஞ்சால் இது பெயரச்ச தொடர். அப்போ இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. அடுத்து தந்தது தூ வந்தால் ஒன்றன் பால், இது நமக்கு அவசியம் தேவையில்லை. இப்போ அடுத்த ஆப்ஷனை பாருங்கள். தந்தவர் வினையாளனும் பெயர்னா என்ன சொல்லியிருந்தோம், லாஸ்ட்டில் வந்தாலே அது வினையாளனையும் பெயர். அப்போ இந்த ஆப்ஷனை பார்த்த உடனே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். தந்தவர், சான்றோர், போன்றோர், அது மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தோம். லாஸ்ட்டில் வந்தாலே மேக்ஸிமம் இல்லை 99% அது வினையாளனின் பெயர் தான். ஸோ தாய் என்னும் வேர் சொல்லோட வினையாளனின் பெயர் தந்தவர்ன்றது தான் சரியான பதில். லாஸ்ட்டில் வந்தால் அது வினையாளனையும் பெயர். அடுத்து இன்னொரு மாடல் சம்மு குரூப் 4 2024 கேட்டிருக்காங்க, அதை பார்க்கலாம். கொஸ்டினும் லாஸ்ட்டாக இருந்த குரூப் 4 2024 கேட்ட கொஸ்டின் தான். வேர் சொல்லை தேர்வு செய்க. டாப்பிக்கு மலர் வீட்டுக்கு சென்றால். இந்த சென்றால் என்ற வார்த்தை கீழே இருக்கிற டேஷ் இருக்கும். இந்த சென்றால் என்ற வார்த்தைக்கான வேர் சொல்லை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வேர் சொல்னாலே உங்களுக்கு என்ன வரணும்னா இது மாதிரி ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு வேர் சொல் கண்டுபிடிக்க சொன்னாலே வேர் சொல் என்பது ஒரு கட்டளை சொல்லாக தான் இருக்கணும். இதை மறக்கவே கூடாது. எப்பவுமே கட்டளை பொருளில் மட்டும்தான் வேர் சொல் வரும், கட்டளையில் மட்டும் வரும். இதில் ஆப்ஷன் பாருங்கள். சென்றன்றது லாஸ்ட்டில் ஆள முடிஞ்சிருக்கு விகுதி. ஆள முடிஞ்சாலே என்ன வரும், பெயரச்ச தொடர். ஆ உம்ல முடிஞ்சால் பெயரச்ச தொடர். அடுத்து செல்ல, இதுவும் ஆள முடிஞ்சிருக்கு, இதுவும் பெயரச்ச தொடர். அதுக்கடுத்து பாருங்கள் ஆப்ஷன் சி செல்லுன்றது ஒரு கட்டளை பொருளில் வருதா, செல்லுன்றது ஒரு கட்டளை பொருளில் வருது. அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சின்றது தான் சரியான ஆன்சர். எப்பவுமே ஒரு சொல்லோட கட்டளை பொருளில் தான் செல்லு வரும், சென்றுன்ற ஆப்ஷனும் இல்லை. அப்போ ஆன்சர் என்னென்னா செல் தான். இந்த 2 டைப் தான் டிஎன்பிஎஸ்சியில் மாற்றி கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் இந்த இலக்கணத்துக்கு நிறைய படிக்க தேவையில்லை. நான் எழுதி போட்ட ஒரு 5-6 அதிலிருந்து மட்டும்தான் வேர் சொல்ல கேட்குறாங்க. அந்த 5-6க்கான விகுதியை மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்படி கேட்டாலும் சரி நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு வேர் சொல் கண்டுபிடிக்க சொன்னாலும் கட்டளை பொருளில் வர வார்த்தை தான் வேர் சொல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேர் சொல்லை பற்றி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன்னும் வேறு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.